வாங்கி தந்த டேஸ் டேஸ். நிறைய பணங்கள்லாம் ஏமாந்துருக்கிய. என்ன வேணும்? எந்த கதையும் சொல்ல வேண்டாம். கால் வரியை தீர்த்தா போதுமா? கால் வந்துட்டு வா. நீங்கள்லாம் இருங்க. ஏஞ்சி நெல் பக்கத்தில் வா. இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி. இந்த கால் கண்ணை முடிக்கா. கருப்பசாமின்னு மனதுக்குள்ள நினச்சிக்கா. கால் வந்துட்டு வரலாம். காலில் வாத நீர் இறக்கா இருக்கு. அது சம்பந்தமான வரி தான் இதுக்கு காரணம். உன்னை யாரோ வசியம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு குழப்பமான செய்தி இருக்கு. அது உண்மையா பொய்யாங்கிறதையும் நம்ம தெளிவு பண்ணணும். அதை தெளிவு பண்ணுறதை விட வலியை தீர்த்துட்டா போதும், உன்னையை நீ காப்பாற்றிக்கிடுவேன். இந்த அப்படி நாம் குடிக்கலாம். இன்னையிலேருந்து அந்த வாத நீர் நின்றும், வலி தீர்ந்துடும், மனம் தைரியமாகும், எப்படியோ உனக்கு பணம் வரும். இந்தா தேய்ச்சி வீட்டில் போய் குளிச்சுக்கா. வெட்டி உண்டு. இந்த பிள்ளைக்கு பாஸ்போர்ட் எடுத்து ரெடியாக வை. அனுப்பி வச்சுருவோமா? அப்போ நானே சொல்லுவேன், அனுப்பி வச்சிடலாம். இந்த அவ படித்து நல்லா இருப்பான். 3 முறை என்னை தொடர்ந்து பார்க்கவா. போயிட்டு வா. கர்மசாமிக்கு ஏன் பயப்பட வேண்டும்? முருகா, என்னம்மா வேணும் உனக்கு? என்ன தீ எரிஞ்சுது? தீ பிடிச்சி. சரி, வேற என்ன செய்யணும்? கண்ணு மூடு. நேர்மையான மனம் படைத்தவள் நீ. வீணான உன் உள்மனதிலே ஒரு குழப்பம் தோன்றி இருக்கு. பிள்ளை படிக்குமா, படிக்கிறதுக்கு முன்னால் தப்பான வழியில் குழப்பம் வந்துடுமாங்கிற ஒரு சிந்தனை உன் மனத்தில் ஓடுது. அதான உண்மை. கால் வந்துட்டு வா. ஓ, அக்கம் பக்கத்தில் உள்ள சொந்தக்காரங்கள்லாம் உன் பிள்ளைய படிக்க வச்சு என்ன செய்ய போகிற நீ? பிள்ளையுடைய முகத்தை பார்த்து உனக்கு அடையாளம் கண்டுபிடிக்க தெரியலையா? பிள்ளைகளுடைய மனநிலைகள் சரியில்லாமல் இருக்க, அந்த உள்ளத்தை உனக்கு பிடிக்க தெரியலையா? பேசாமல் கல்யாணத்தை முடிச்சு வச்சு கல்யாணம் காட்சியை பார்த்துரு அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லி விட்டாங்க. எங்கள் ஐயா கருப்பாக இருக்கான், அவன்கிட்ட போய் கேட்காம நான் ஒரு வழிக்கு முடிவுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு விட்டேன். கால் வந்துட்டான். பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோம். படிக்க வேண்டாம். ஏன் படிக்க வேண்டாம்னு சொல்லுதேன்னு எனக்கு விளக்கமும் தெரிய வேண்டாம். திருமணத்தை முடிச்சு வைப்போம். 2 குழந்தை பெறுவா. பிள்ளை முத்துமாலின்னு ஒருத்தி பிறப்பா. 2ஆவது பிள்ளை நான் கருப்பசாமியாக பிறப்பேன். மகிழ்ச்சியாக இருப்பேன். பணம் நிறைய கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பேன். உன் உடம்பை பற்றி நீ கவலைப்படாத, உனக்கு நோய் இல்லை. ஓடு. அக்காவா, கால் வந்துட்டு என் செல்லக்கா. சின்ன கருப்பா, வாடா வாடா வந்துரு கருப்பா. எக்காங்க கருப்பசாமி இருக்காரா? குலசாமியே அவர் தானே. சரி, என்ன வேணும்? கல்யாணம் எங்கே நடக்கணும்? சரி, கண்ண முடுக்கா. வீட்டில் யாருக்கு கால் நடக்க முடியாமல் கிடக்குது? அப்படியா? இன்னொரு ஆள் தெரியுத யாரு? சரி, கால் வந்துட்டு வா. முன்னோர்களில் இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று தெய்வமாக உன் மனையில் உண்டம்மா. இருக்கா? பெட்டியிலே பேணி வைத்து கும்பிடுகிற வழக்கம் உண்டு தாயி. இருக்கா? அதை இன்னொரு வருஷம் இந்த தை மாதத்தில் வணங்கிய பின் ஒரு குழந்தையாய் வந்தது பிறக்குமடி என் கண்மணியே. கால் வந்துட்டு வா. முருகா, தை மாதம் 30க்கு பின்பு மூத்தவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சாச்சு, இளையவருக்கு வைகாசினி திருமணம் நடந்தாச்சு. அம்மா சொந்தத்தில் பெண் இல்லையே, வெளியே இருக்கு, ஐஸ்வர்யமா கெட்டு. யார் அந்த பெண்? வீட்டுக்கார வழிதான், சொக்காரன் சுமந்தாரன் குடும்பம் அதானே. கல்யாணம் முடிச்ச உடனே நேரம் எங்கே கூப்பிட்டு வந்துரு, நான் பார்த்துக்கிறேன். போயிட்டா உண்மையை சொல்லி கூட போயிடக்கூடாதுல்ல, தப்புதான்.
கருப்பசாமி வாய் பேசாம போனதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? எவ்வளவு நாளா பேசலப்பா? கோடாங்க அடிச்சு பார்த்தீங்களா? எம்பிபிஎஸ்ஸா? என்ன என்ன உங்கள் அம்மாவுக்கு என்னமெல்லாம் டெஸ்ட் அடித்த? டெஸ்ட்டே கிடையாது, மருந்து கிடையாது, எதுவுமே கிடையாது. கிளினிக்கெலாம் நம்மளாம் கண்டுபிடிக்கிறது. நாங்கள் கண்டுபிடிச்சோம் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் சைடில் எல்லாருமே பார்த்ததில் ஆக்சுவலி மருந்து கிடையாது. அதுக்கு அந்த வியாதிக்கு மருந்து இல்லை. நான் பல நாட்களையுமே உள்ள டாக்டர்ஸ்டையுமே பார்த்தேன். அப்புறம் சாமி மனமும் புலனும் அடங்கிவிட்டால் பேச்சு நின்றுவிடும். ஒரு சின்ன உதாரணம், சைக்காலஜியாக மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு வருத்தப்பட்டாங்கன்னா கால் எடுத்து வைக்க முடியாது தெரியுமா? ஒரு சின்ன வருத்தம் வந்துருச்சுன்னா இருக்க இடத்த விட்டு கால் எடுத்து வைக்க முடியாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில பேர்களுக்கு கேள்வி கேட்டால் பதில் கூட பேச முடியாது. என்ன காரணம்? அந்த அதிர்ச்சியில் மன உணர்வும் புலனும் வந்து அடக்கமாயிரும். அது அப்படியே மெயின்டைன் கண்டினியூட்டி ஆகும் பொழுது அது நின்றுடும். ஆனால் அது எந்த ஸ்கேன்லையும் தெரியாது, எந்த எக்ஸ்ரேலையும் தெரியாது. அது ஒரு வகையான ஃபீலிங் சம்மந்தமான ஹீலிங் தான். அது ஒரு உணர்ச்சி சம்மந்தமான ஒரு வியாதி தான். அந்த மன உணர்வை நம்ம திரும்ப பெறதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை பார்க்கணும். அது மனோதத்துவ டாக்டரால் செவிப்புலன் இருந்தால் தான் கொடுக்க முடியும். செவிப்புலன் வழியாக கொடுக்கறதுக்கு இவங்க வந்து அந்த அளவுக்கு அமைதியாக இருந்தால் தான் முடியும், இல்லைன்னா முடியாது. இப்போ தெய்வீகத்தால் ஒரு இணைப்பை கொடுப்போம், மாற்றி பார்ப்போம். சரியா? தீராத நோய்க்கு தெய்வமே துணை. ரேடியாலஜியாப்பா? அமாவாசை அன்னைக்கு இந்த அம்மாவை நீங்கள் கூப்பிட்டு வரணும். என்ன கூப்பிட்டு வர்றது அன்னைக்கு இன்றைக்கே உத்தரவில் கேட்டுருவேன் எல்லாமே. அமாவாசை அன்னைக்கு கூப்பிட்டு வாங்க. ஒரு சக்தியை கொடுத்து குரலை எழுப்பதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணி கொடுக்குறேன். அப்படி மெல்ல மெல்ல பேச வச்சுருவோம், வெற்றி உண்டு. முதல்ல இந்த நோய் இருக்குது என்பதை அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களுடைய மனத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆஃப் பண்ணக்கூடாது. அது சைக்காலஜி ட்ரீட்மெண்ட். அது ரொம்ப முக்கியம். அந்த நிலைகளில் இருந்து மாற்றி நான் ஜெயிச்சு தரப்பா. புண்ணியமாக இருங்க. பக்கத்தில் மனம் பாதி மருந்து பாதி மகனே, உண்மையா இல்லையா? வாமா, அமாவாசைக்கு நீ பேசிடுவோம்மா. பக்கத்தில் வா கருத்தாமி. சரி, வெற்றி ஆகிடுவோம். அமாவாசைக்கு ஒரு மணி என்கிட்ட வாங்க, முடிச்சு தரேன். நீ ஒழுங்காக படிச்சுக்கிட்டு அப்பா அம்மா கூப்பிட்டு வச்சுரு. நீ வர வேண்டாம், போ, நான் பார்த்துக்கிட்டுறேன்டா. போயிட்டு வா, கிடச்சிரும். கர்மசாமி, நான் பார்க்குற தொழிலில் தடங்களும் பண நஷ்டமும் ஏற்பட்டிருக்கு. அதுலேருந்து மீட்டு என்னை காப்பாற்றி கொடுங்க ஐயான்னு கேட்டு வந்திருக்கான் ஒருத்தன். என்னடா தொழில் பார்க்குற? பேக்கரி. கால் வந்துட்டு வா. இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், அவளை நினைத்து வாழ ஒன்று மறந்து வாட ஒன்று. உன் தொழிலை வளப்படுத்தி வெற்றியாக்கி தரேன். ஒரு சில ரியல் எஸ்டேட்டையும் முடித்து உனக்கு ஜெயிச்சு தரேன். இப்போ உன் கூட இருக்கிற துணையை ஐஸ்வர்யமாக என்னைக்கு சந்தோஷமாக ஆக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வா. தேனை எடுத்து ஓட்டப்பானையில் விடக்கூடாதாடா. மலையில் ஏறி தேன் எடுக்கிறோம். தேன் எடுத்து பாட்டில் நல்ல பாட்டிலில் விடணும். ஓட்ட பாட்டிலில் விட்டால் தேன் விடுறது தான் தெரியும், தீர்றது தெரியுமா? தெரியாது. உன் கதை அப்படித்தான் மகனே. உன் கண்கள் இருண்டு விட்டன, புறக்கண்கள் அல்ல, அகக்கண்கள். பாசம் ஆசை என்னும் ஒரு தத்துவத்திலே பெரும் அறிவை இழந்து மனம் போன போக்கெல்லாம் போய் உன் செல்வம் அழிந்து கொண்டிருக்கு மகனே. கால் வந்துட்டு வா. இந்தா, இனிமேல் பணம் உனக்கு சேரும், கடன்கள் உனக்கு தீரும்.
நிறைந்த செல்வம் தாரேன், வெற்றி தாரேன், வித்து தந்துருந்தேன். போயிட்டு வா. பேணி வச்சுக்காடா, அசால்ட்டாக நினைச்சிடாத. அடுத்து வரும்பொழுது மகிழ்ச்சியாக என்னை பார்ப்பேன். போயிட்டு வா. கர்பதாமிக்கு கணவன் மனைவியாக வந்தது யார்? ராம்நாட்டு பகுதியில். வாங்க, கால் வந்துட்டு வாங்க ரெண்டு பேரும். இங்கும் உன்னடிமை பாலில் தெரிவதென்ன பாவம் பராபரமே. என்னப்பா வேணும்? வயசு கண்ண மூடு, கண்ண மூடுக்கா. நரம்பியல் பாதிப்பும் மனையியல் பாதிப்பும் இருக்குது. சரி பண்ணி தந்துடுறேன். ஏன் கவலைப்படுற? அமாவாசை கூட்டுவா உடனே சரியாக்கும். மென்சஸ் பீரியட் தான் கூட்டுறக்கூடாது. சரியா? கால் விட்டுவாங்க. அத்தானு நான் தானே சட்டை பொத்தானு நான் தானே. உன் பிள்ளைய பற்றிய கவலையை தூர விடு. காப்பாற்றியாச்சு. அவனை நல்லா ஆக்கி தந்துட்டான். இந்த விபூதியை கொண்டு அந்த பிள்ளைகள்கிட்ட கொடு. கடன்லாம் தீர்ந்து செல்வாக்காக இருப்பாங்க. போ வாடா தம்பி. என்னடா வேணும் உனக்கு? இது யாரு? அப்பாவே வருங்க, உட்காருங்க. என்ன வேணும்? உன் கூட பிறந்த பிள்ளைக்கா? 1 2 3 மன அதிர்ச்சி நோய் அவளுக்கு இருக்கு. திடீர்னு பிள்ளைய கூப்பிடா அப்படிப்பா. என்னம்மா என்னப்பா அப்படி கேட்க மாட்டா. அம்மா அப்படிப்பா. அந்த அதிர்ச்சி நோய் இருக்குடா. அந்த மனதை மாற்ற முடியுமா? அதுக்கு எத்தனையோ தெரபிகள் மூலமாக நாங்கள் ட்ரை பண்ணியும் நடக்கலையே. ட்ரீட்மெண்ட்டு சொன்னாலும் வாயால் சொல்கிறாங்க, மாத்திரையால் தூங்க வைக்கிறாங்க. நம்ம மேட்ரு நடக்க மாட்டேக்கு. கால் விட்டுருவாங்க. கொண்டு வந்துடுவான். அவ்வளோதானே, கொண்டு வந்துடுவோம். வாப்பா, அந்த மனதை திருப்பி கொண்டு வந்து தெளிவு பண்ணி அடக்கம் பண்ணி தாரேன். என்ன இந்தா மகனே, அமாவாசைக்கு மோனாளுங்க வந்து சேருங்க, காப்பாற்றி தாரேன். கால் வந்துட்டாங்கக்கா. என்னப்பா வேணும் பிள்ளைக்கு? அவருக்கு டைம் வந்து ஜனவரி 27 வரை இருக்குது. அதுக்கு பிறகு வேலை சம்பந்தமான விஷயம் உயர்வடையும். கடன்படாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். உடல்நிலையில் ஒருத்தருக்கு கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும், அதையும் சரி பண்ணி ஜெயிச்சு தரேன். இந்த அப்படி அடுத்த உத்தரவில் அதை சரி பண்ணிடுவோம். மகிழ்ச்சி அடைவீங்க. வருக மகளே, கிடைச்சிருவோம், கிடைக்க வைப்போம். எஸ், கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு உன்னை வழக்கிலிருந்து ஜெயிக்க வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அந்த செய்வனை கோளாறுகளை நீக்கி தெளிவு பண்ணித்தார தாயார் நலம் காப்பேன். வெற்றி உண்டு மகனே. அடுத்து என் மனைவியினுடைய மனதை சீர்திருத்தணும், என் பிள்ளைகளை வழி நடத்தணும். பப்ஸ் வாங்கி பிறகு தரணும். நூறு தர கால் வந்துட்டு உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நட்பு போல் பழகி நயவஞ்சனை செய்து உன் மனைவி மக்களை திசை திருப்பி உனக்கு பகையாக மாற்றி விட்டார்கள். அது மட்டுமன்றி அல்லாமல் அவசியமில்லாமல் வழக்குகளை சந்தித்து வாழ்வதே தவறு என்று நினைத்து உள்ளத்துக்குள் வெந்து கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நாளும். கால் வந்துட்டு வா. ஆனாலும் உன் மனதிலே ஒரு சின்ன ஐயப்பாடு, என் மனைவியின் குற்றமா அல்லது மற்றவர் குற்றமா? மற்றவர் குற்றம் இருந்தாலும் மனைவி மனம் திரும்பியது தவறுதானே என்பது உன் கருத்து. அவள் உள்ள இனி திரும்பாமலும் நீ வருந்தாமலும் காப்பாற்றினா போதுமில்ல. கால் வந்துட்டு வா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு ஜெயிக்க வச்சு தார, குலதெய்வத்தை துணைக்கு வர வைக்கிறேன். இந்தா உங்களுக்கா? காளியாத்தா. கர்பசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? அங்கே கால் வந்துட்டுவாங்க. என்ன வேண்டும் அண்ணா அவர்களே? கண்ணை மூடுங்க. முதுகெலும்பில் ஒரு பக்கம் வலி இருக்கும். இருக்கா?
பையனுக்கு கால நேரங்கள் தோன்றி பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதிக்கு உட்பட வெளிநாடு பயணம் நடக்கும், கோடியான சம்பாத்தியங்கள் கிடைக்கும், இருக்கிற தடையை நீக்கி வெற்றியாக்கி தரேன். கால் சொல்லலாம். அமாவாசைக்கு என்னை வந்து பார்க்க, அமாவாசைக்கு என்னை வந்து பார்க்க. கால் அங்கே கோயம்புத்தூரா உங்களுக்கு இல்லையே? கோயம்புத்தூர் எந்த இடம்? பேரூர் பெரிய சிவாலயம் இருக்குதே, அந்த பகுதி தானே. செல்லெல்லாம் நல்ல பெரிய செல்லாக வாங்கி கொடுக்க வேண்டாமா பிள்ளைங்களுக்கு? வாங்கி கொடுக்க வேண்டியதானே? உன் பொண்ணுடைய மனோபக்குவத்தை மாற்றணும். செல்லுன்னு ஒரு சொன்னனே, அந்த சொல்லுக்கு விளக்கம் உனக்கு தெரியுதா? தெரியுதா தெரியலையா? நீ நினைக்கிற மாப்பிள்ளைக்கு உன் பிள்ளைய மனத்தை திருப்பி கொண்டு வரணும்னு இப்போ கஷ்டப்படுறிய, அதுக்கு நீ வாங்கி கொடுத்த செல்லு தான் காரணம். உள்ள காலில் விட்டு வா. பேங்க் சொல்லாதே யாரும் கேட்டால் விஷயத்தை எல்லோரும் தாங்க மாட்டார். மனதை மாற்றி தாரேன், 3 முறை என்னைய பார். வா பக்கத்தில். வெற்றியாக்கி தாரேன். அமாவாசைக்கு என்னை வந்து பார். வாமா, கால் வந்துட்டு வாமா. ஈரோடு பக்தர் தாராபுரம் பக்தர். தாயே கர்மாரி அம்மா 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 அம்மா. என்னம்மா என்னம்மா வேணும்? மாரியம்மா எங்கம்மா இருக்கா? பக்கத்தில் இருக்காளா? வா பக்கத்தில் வா வா. என்ன வேணும் உனக்கு? சொல்லு, என்ன வேணும்? கண்ண மூடு, கண்ண மூடுமா. திருப்பி கொண்டு வரணுங்கிறியா அல்லது என்ன செய்யணும்? அந்த பிள்ளையை விட்டு அவன் பிரிய மாட்டான். அவன் ரொம்ப பிரியத்தோட இருக்க. கேட்டியா? நிறைய பணம் நகையெல்லாம் வாங்கி கொடுத்து உரிமையாக்கிட்டான். ஆனால் அவளை பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் மகனே. கருப்பசாமி நினைச்சா பிரிக்க முடியாதா அப்படின்னு கேட்ப. முடியும். அவள் இதே மாதிரி காக்கா. அவனை இப்போ புருஷனை ஆக்கிக்கிட்டேன், என்னை விட்டு பிரியாமல் பார்த்துக்காங்க கருப்பசாமின்னு என்னைய காக்கா. நான் என்ன செய்ய? இந்தா, நீ வெளியே போக மாட்டாய். இனிமையான வாழ்வு உனக்கு தொடங்கும். வெற்றி உண்டு. உன் பையனுக்கு நல்ல வாழ்க்கையும் வேலையும் தருவேன். வெற்றியான வாழ்வு பிறகும். கண்ணீர் இல்லாமல் கலங்காமல் செல். கருப்பசாமிக்கு ஈரோடு வாப்பா. ஈரோடு ஈரோடு ஈரோடு. காவி வேட்டி ஈரோடு, மஞ்சள் வேட்டி ஈரோடு, பிறகு காவி வேட்டி ஈரோடு. முதல்ல கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு பகுதியா? ஷபாஷ். நம்ம ஊர் பக்கம் வரமாட்டேக்குன்னு ஒரு போய் ஏறிட்டு நடக்க மாட்டேங்கள. கருப்பா கருப்பசாமி என்ன வேண்டும்? கண்ண மூடு. இந்தா, தை மாதத்திலிருந்து தொழில் தொடங்கும், பணம் கிடைக்கும். செல்லலாம், பகுதி நிறைய கிடைக்கும். போயிட்டு முடியும். சந்தோஷமா இரு. தையிலிருந்து தொழில் பார்ப்பாய். என் பெயரை போடுவேன், என் படத்தை போடுவேன். நடக்கும். போயிட்டு வேண்டாம், தை மாதம் பொறுத்து இருந்து பா. அடுத்து பேசுவோம். உத்தரவு அவ்வளவுதான். அடுத்து ஈரோடு வாப்பா. பிள்ளைய பற்றி காட்டு வந்தையா? கால் ஒன்று ராஜா. அடுத்து கோபிச்செட்டிப்பாளையம் கல்யாணத்தை பற்றி காட்டு வந்தவன். வாடா தம்பி. தாராபுரம் ஏரியா? தாராபுரம் வந்து முன்னால் இல்லையா? எங்கே போய்விடும் காலம் அது உன்னையும் வாழ வைக்கும். என்ன செய்யணும் பிள்ளைக்கு? என்ன செய்யணும்? பிள்ளைய கொஞ்ச நாள் விட்டு போடுறா. ஒரு 60 நாளைக்கு கண்டுக்கிடாத. என்ன? இந்தா, உன் கடனை தீர்த்து தரேன், தொழில் வளமாக்கி தரேன், கடன் படாமல் காப்பாற்றுறேன். அப்படி பக்கத்தில் வா மகனே, வா. இந்தா, நல்லா திருமணம். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு தை மாதம் வர பொறுமையாடா. இன்னும் 2 ஜாதகத்தை வர வைக்க. இப்போ வந்திருக்க ஜாதகத்தில் ஜீன் கோளாறு இருக்கு, புரியுது? அதனால் பிறக்கிற பிள்ளை மனப்பக்குவம் இல்லாமல் மரபணுக்கள் சரியில்லாமல் பிறந்துருச்சுன்னா நீ பாதிக்கப்பட்டுருவ. வேண்டாம், காலன்ட்டுவா. மெய்ஞானத்தோடும் விஞ்ஞானத்தோடும் நாம் சொல்லுகிறோம். இந்தா
இன்னும் 2 ஜாதகம் வரும், என்னைய பார்க்கவா, அடித்தாரேன், ஜம்முன்னு முடிச்சு வைக்கிறேன், போயிட்டு வா. கூப்பிட்டு வரணும், அதுக்கு வேண்டிய வழி பண்ணி தருவேன். போய்ட்டோம், காலில் வந்துட்டு வாங்க. என்னப்பா வேணும்? மூணு மாதத்துக்கு பிறகு தான் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் கிடைக்கும். பொறுமையாரு எல்லாம் நடக்கும். யாருடைய கோளாறும் நடக்கிற இது கிரக கோளாறு. தாராபுரம் பணம் தந்திருக்கேன், கிடச்சிரும். எஸ். அடுத்த பைசல் விழுப்புரம். என்னப்பா வேணும்? சாமி வயத்துக்குள்ள குடலெல்லாம் ஒரு பக்கம் ஏறிக்கிடுதப்பா, வயிறு ஏத்துனது மாதிரி பிரச்சனை இருக்குதப்பா. அப்போ வருது கால் ஒன்று. இந்தா இதுலேருந்து 3வது முறை பார்க்கும் பொழுது உன் உடலில் ஒரு நோயும் இருக்காது, செய்வனையும் இருக்காது, வைவனையும் இருக்காது, வெற்றியாகும். வேறு என்ன வேணும்? சந்தோஷமா இருப்பாங்க. போயிட்டு வா. பெங்களூர் தம்பி. பெங்களூரா? தொழில் சொந்தமாக கேட்டு வந்திருக்கியா? நீ பணம் நஷ்டம் சொந்தமாக கேட்டு வந்திருக்கியா? முன்னால வா, உட்காரா தம்பி. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய பிள்ளைக்கு புதுமையான வாழ்வையும் தொழிலையும் அமைச்சு வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்னப்பா வேணும்? அந்த கால் பாதிக்காமல் காப்பாற்றி ஜெயிக்க வச்சு தாரேன். இந்தா நல்லா இரு மகனே. கால் ஒன்று. என்னப்பா வேணும்? அதான் உன்னுடைய பணம் நஷ்டப்பட்டு சொத்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, அதை வெற்றியாக்கி தரேன். 90 நாள் அவகாசத்தில் எல்லாம் நடக்கும். சந்தோஷமாரு. அமாவாசைக்கு வந்து சேரு. வாடா தம்பி, கால் ஒன்று வாடா. மினரல் வாட்டர். என்னடா வேணும்? எந்த ஊர் உனக்கு? பீர் அடிப்பியா? கால் ஒன்று வா. நீ வந்தோடனே எனக்கும் பீர் வந்துருச்சு. சொத்து விஷயத்தை உனக்கு தெளிவு பண்ணித்தாரேன். ஒரு பொம்பளை பிள்ளையால் உன் மனசு புண்படும், அதில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் பண நஷ்டம் இல்லாமல் காப்பாற்றித்தரேன். வச்சுக்கிட்டு இருந்தால் கை விட்டுரு. கால் ஒன்று வா. உண்மையை சொன்னால் ஒத்துக்காங்கடா. வா, இந்தா ஐஸ்வர்யமாக இருப்பேன், உன் சொத்தை மீட்டி தரேன். சரியா? நல்லா இரு மகனே. போயிட்டு வா. தர்மபுரி பெண்ணடியாள். தர்மபுரி பெண்ணடியாள். கால் ஒன்று வாங்க. சாமி, எனக்கு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஓயாம மனம் குழம்புதம்மா. அது ரத்தத்தால் உள்ள பிரச்சனையா, தீராத நோய்ங்கிற மாதிரி எதுவும் குழப்பமா? என்னையை விட்டு அது போக மாட்டுக்கு ஐயா, அது யாரால தீரும்னு எனக்கு விளக்கம் தெரியணும்னு கேட்டு வந்தியா. காலில் விழுந்துட்டு வா. இந்தா நோய் அடுக்காம காப்பாற்றி தாரேன். இன்னும் 3 முறை என்னைய பார்க்கும்பொழுது உன்னை தெளிவாக்கிடுவேன். பக்கத்தில் வாப்பா. சந்தோஷம். இந்த பணம் வந்துட்டு ஆரம்பிச்சுக்கா. என் பேர் போட்டுக்க, என் போட்டா போட்டுக்கா. அசத்து போ. வாப்பா. தர்மபுரி பொருள் கடன் பட்டு வந்த மகன் யாரு? கால் ஒன்று வா. அடுத்த பைசில் தூத்துக்குடி. என்னடா வேணும் தம்பி? உன் பையனுக்கு கண்ணமுடு நிறைய பண நஷ்டமும் உன் பிள்ளையினுடைய எதிர்காலம் பாதிக்கும்ங்கிற வேதனையோடு என்னைய பார்க்க வந்திருக்கேன். இந்தா 60 நாளில் உன் மகன் மீண்டும் வேலையை பெறுவான், வெற்றியை அடைவான், இழந்த செல்வத்தை பெறுவாய். சென்று வருக. கால் ஒன்று வா. நான் ஒரு முட்டாளுங்க, நல்லா படித்தவங்க 4 பேர் சொன்னாங்க. நான் ஒரு ஒன்றுதான் நான் பாடுதேன். உண்மையா பொய்யாடா? கால் ஒன்று வா. பல லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டிருக்கிறாய். ஆமாடா, அவைகளெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய பாக்கியத்தை உனக்கு தந்து வெற்றியாக்குதேன். 6 முறை என்னைய பார், ஜெயித்துருவேன். பேச வைக்கிறேன், சக்தி கிடைக்கும். போயிட்டு வா. தூத்துக்குடி கல்யாணம் கேஸு. உனக்கு சினிமாவில் ஆசை இருக்காடா? சினிமா நடிக்க போறியா? சண்டை மாஸ்டரா போறியா? எதுக்கு போற? அண்ணன் நமச்சிவாய் அவர்களை இவருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். கால் ஒன்று வா. நடித்த பிறகு கல்யாணம் முடிக்க போறியா? கல்யாணம் முடித்த பிறகு நடிக்க போறியா? இல்லை, முதல்ல கல்யாணத்தை பார்த்துருவோம். அந்த குறை இருக்கக்கூடாது. தெலுங்கும் மலையாளமும் தான். இந்த அப்படி இப்போ அந்த விளக்கத்துக்கு தேவையில்லை.
நடிப்பும் தொடங்கும், கல்யாணமும் நடக்கும். சந்தோஷமா இருக்கு. வாமா, பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு? உடனே செய், லேட்டாக்காத. அங்கே காலையில் விழுட்டு வா. பூ வைக்க பூவைக்கு பூக்கள் சொந்தமா, பூவுக்கும் தேனுக்கும் ஈக்கள் சொந்தமா. உன் வீட்டுக்காரர் எங்கம்மா இருக்காரு? என்ன செய்யணும் உனக்கு? கண்ண மூடு. அமாவாசை அன்னைக்கு நிலமாலை போட்டு முக்கணிகளோடு சரக்கோடு எண்ணெய் வந்து பார், குழந்தை வரம் உனக்கு கிடைக்கும். அன்னைக்கே நீக்கி விட்டுருந்தேன். அமாவாசைக்கு வா, போயிட்டு வா. நாமக்கல் நாமக்கல் பக்தர், நாமக்கல். அடுத்த பைசில் பம்பாய், பாம்பே. பாம்பே இருக்கா பக்தர்கள்? கால் நின்றுவாங்கப்பா, ஒரு மாலை கொடுப்பா. பாம்பே இருந்து எத்தனை பேர் வந்திருக்கிய? இந்தாப்பா, உன் கடன் தீரும், பணம் கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தால் நீ முன்னேறுவாய், வெற்றி உண்டு. கொஞ்சம் கொஞ்சம் பரிசு கிடைக்க வச்சு சந்தோஷமா இருக்கிய, முழுசா கொடுத்துருவோம். போங்க, நல்லா இருங்க. வேலை நடக்கும். போய்ட்டோம். பாம்பே பெரியவர் வருக. உன்னுடைய பெண்ணுக்கு கல்யாணத்தை நடத்தி தாரம்பா. உன் பையனுடைய வாழ்க்கையை புதுமைப்படுத்தி வெற்றியாக்கி தாரேன். சால்வேஷன் ஃபார் லைஃப். எஸ், வெற்றியாக நடந்துடும். இந்தா சந்தோஷமா இருக்கு. கோர்ட்டுக்கு போகாமல் மீட்டி தரேன். போயிட்டு வரலாம். கால் வந்துட்டு வா. சேட்டைக்கார பெயர்லாம். நீ எத்தனை கல்யாணம் முடிச்ச? வேற? சரி, வேண்டாம் விடு. உன்னை போய் கேட்டேன் பாரு. என்ன வேணும் உனக்கு? ஆறு மாதமா நிலையான தொழில் இல்லாமல் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்தா வருமானம் கிடைக்கும், வேதனை தீரும். இரவில் நண்பர்களோடு சுத்துவதை நிறுத்திவிட்டால் சுகமான வாழ்வு நிலைக்கும். இந்தா இது யாரு? சரி, ஓகே, போயிட்டாங்க.